இவர் பெயர் மனோஜ் பிரபாகர். இவர் புதுவையில் திரைப்பட கலைப்பிரிவில் படித்து பட்டம் பெற்றவர். என்னுடைய திரைப்படங்களில் உதவி இயக்குனராகவும் பணிபுரிந்திருக்கிறார். இவர் அதிக குறும்படங்களை இயக்கியும் இருக்கிறார். இந்த சிரிப்போ சிரிப்பு தொடரின் முதல் பகுதியான இப்பகுதியை எடிட்டர், ஒளிப்பதிவு, திரைக்கதை இயக்கம் செய்து பணிபுரிந்திருக்கிறார். இவரின் கலைப்பணியை இப்போது பார்க்கலாம். இவர் பேரு பிச்சமுத்து. சில வருஷத்துக்கு முன்னாடி மொக்கைன்னு பேர் மாத்திக்கின்னு காமெடி பண்றன்ற பேர்ல மொக்க போட்டு டிவிலையும் யூடியூப்லயும் ஃபேமஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணி நிற்கிறாரு. இந்த பொண்ணு பேரு குப்பம்மா. இவர்கிட்ட தொழில் கத்துக்கலான்னு வந்து கடைசியா இவருக்கு பணிவிட தான் செஞ்சுன்னு இருக்கிறான். இவங்களுடைய கதைய இப்பொழுது பார்க்கலாம். 6 மாசமா சம்பளத்தை கொடுக்க தூங்குற பாருக்கு இருக்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடா முக்கத்தலைவா. பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடா. எப்ப பார்த்தாலும் தூங்கினே இருக்கான். சம்பளமும் கொடுக்க மாட்டான், ஒன்னும் கொடுக்க மாட்டான். என்ன போன் வர்ற மாதிரி இருக்கு? ஹலோ, நான் மொக்க தலைவர் ஆபீஸ்ல இருந்து மொக்க என் பிஏ பேசுறேங்க. குப்பம்மா. அவரு காமெடி பத்தி யோசிச்சுன்னு இருக்கிறாரு. வாங்க சார் வாங்க. அட்ரஸ் சரிங்களா? ஓகே சார் ஓகே சார், அதே அட்ரஸ் தான் சார். வாங்க 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 சார் வாங்க. ஓகே சார் ஓகே சார். ஓகே சார். அடிக்காதீங்க 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 அடிக்காதீங்க. உதவாங்கி அதே ஞாபகத்துல இருக்காதீங்க தலைவா. சரி சரி, ஏன் தூக்கத்தை கெடுத்த? அது இல்ல தலைவரே, பள்ளிக்கூடத்துல இருந்து உங்களை பார்க்க தலைமை ஆசிரியர் வராங்க. ஐயோ, நான் எதாவது தப்பு பண்ணலையே. பயப்படாதீங்க தலைவரே, அவங்க பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா வருதான், அதனால உங்களுக்கு ஒப்பந்தம் பண்ண வராங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பணம் கொண்டு வராங்களாம். அப்படியா அப்படியா, நம்ம உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டோம்ல. நீ போயிட்டு அவங்கள போயிட்டு பத்திரமா அன்பா பேசி கூட்டு நான் போ. ஓடுமா ஓடு 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 ஓடு. வந்துருச்சு. பாதியாட்ட எப்படியாவது பணத்தை கறந்தணும். வாங்க சார் வாங்க வாங்க சார் வாங்க சார். இதுதான் மொக்கை வீடா? ஆமா சார் வாங்க. எங்க மொக்க தலைவருக்கு அதிக வேலை, உங்களுக்காக எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு காத்துன்னு இருக்கிறாரு. அப்படியா? சரி சரி, போமா போமா போமா. அம்மா, அங்க எங்கம்மா போற? நீங்க தானே சார் போக சொன்னீங்க. நான் உள்ள போக சொன்னமா? ஆமா, நீ யாரு? நான் மொக்க தலைவருடைய உதவியாளரு, பயிற்சி எடுக்க வந்துக்கிறேன். அதான் செயலே தெரியுது, எல்லாம் மொக்கைங்கன்னு. இது என்ன சார் மொக்க? உள்ள வாங்க, பல்லுகள்லாம் சுலுக்கிக்கும். சிரிச்சா வாயு வயிறு தான் வலிக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பல்லு சுளிக்குன்னு சொல்றீங்க? இதுதான் சார் மொக்க ஜோக்கு. ஓ, இதான் மொக்க ஜோக்கா? சார் தயங்காதீங்க, உள்ள வாங்க. எங்க மொக்கைய அடிக்கிற காமெடியில நீங்க துண்டக்கான துணிக்கணும் ஓடி போயிடுவீங்க. ஐயோ, ஆரம்பமே சரியில்லையே. சார், பணம் கொண்டு வந்துக்கிறீங்களா? சரிமா சரிமா, தேரமா இருந்தா காசு கொடுக்க வாங்க போறேன். சார் வாங்க வா வாங்க. பாத்து வாங்க சார். ஒரு நிமிஷம். சொல்லுமா. உங்களை பாக்குறதுக்கு எங்க மொக்க தலைவர் மாதிரியே இருக்கிறீங்க. அப்படியா? உலகத்துல இது போல நிறைய சம்பவம் நடந்துக்குதுமா. சார், அவர் சட்டைக்கும் கெட்டப்புக்கும் சுத்தமா சம்மந்தமே இருக்காது சார். அப்படியா? காமெடி பண்றவங்க இது போல பல கெட்டப்ப மாத்திக்குவாங்கம்மா. ஆமா சார். சரி வாங்கம்மா, தத்தக்கா புத்தக்கான்னு காலத்தை ஓட்டுறோம், எப்படியும் செட்டில் ஆயிடணும். வாங்க சார் வாங்க வாங்க சார். இதுதான் சார் எங்க மொக்க தலைவருடைய ஆபீஸ். சார் வாங்க. சுத்தி எதுவும் இருக்காது சார், எல்லாம் எங்க தலைவருடைய மண்டைக்குள்ள இருக்கு சார். வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. இது கெட்டப்பா தெரியலையே. கோமாளித்தனம் எல்லாம் தெரியுது. பாப்போம். மொக்க தலைவரே, இவர்தான் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரு. உங்க காமெடி சொல்லி அசத்துங்க. சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். சார், மாணவ மாணவிகளை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல.
ரொம்ப சிரமப்படணும் இல்ல? ம். எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? ஐயா, உங்களை கேள்விப்பட்டுதான் நான் இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன். எங்க மாணவ பிள்ளைங்களாம் ரொம்ப அறிவாளிங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஐயா, முதல்ல என்ன சிரிக்க வைங்க. நான் சிரிச்சிட்டாலே எங்க ஸ்டூடெண்ட் எல்லாமே சிரிச்ச மாதிரி தான். அதன் பிறகு நீங்க கேட்கிற பணத்தை மொத்தத்தையும் இப்பே கொடுத்துட்றேன். என்னடா அது? நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது இல்லையே. ம்? நம்ம பாஸ் ஆயிடும்ல. என்னதானே சிரிக்க வைக்க சொன்னேன், நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. என்னாச்சு? சார் எங்க மொக்க தலைவர் காமெடி பண்ணா எருமாடு கூட சிரிக்கும் சார். பின் பக்கமாவா? சரியில்லாத இடத்துக்கு வந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ம்? ரெண்டு பேருமே லூசு மாதிரி தெரியுது. ம்? என்ன சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சுக்கிறீங்க. சார் போன வாரம் ஒருத்தங்க வந்தான், எங்க மொக்க தலைவர் அடிச்ச காமெடியில அவன் இங்கே போயிட்டான் சார். என்னது? இங்கே போயிட்டானா? ஆமா சார். கூராய்வுல என்ன சொன்னாங்க? கூராய்வா சார்? அவன் இப்படியே போயிட்டான் சார். அவங்க ஆத்தா இன்னும் தாங்க முடியல சார். யோ, அறிவு இருக்கிறையா உனக்கு? அத எங்க தலைவர்கிட்ட கேக்குறீங்க? உன்ன தாயா கேக்குறேன். என்னமோ அங்க பாக்குற? என்ன அறிவு இருக்குதா இல்லையான்னு சந்தேகமா உனக்கு? அவ மூஞ்சியும் தொப்பியும் பாரு. இவனுக்கு பிஏ வேற. யோ, முதல்ல கெட்டப் மாத்தியா? எத்தனை முறை சொன்ன கேட்டியாடா மடையா? என்ன சிரிக்க வைங்கனாக்கா நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. பைத்தியமா நீங்க? வாத்தி கண்டுபிடிச்சிட்டான். இது சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். சார் சார் உட்காருங்க சார், உட்காருங்க. மொக்க தலைவரே, தலைமை ஆசிரியர் எப்படியாவது மொக்கையை போட்டு சிரிக்க வச்சிருங்க. டேய் மொக்க 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 என்ன மேலையா இருக்கு? ஒரு மொக்கையை போடுங்க தலைவரே. சார் சகிக்கல. என்ன சொல்ல போறானோ? ஒருத்தவன் என்கிட்ட வந்து தலைமுடி கொட்டுதுன்னு ஷாம்பு போட்டு பார்த்தான், சோப்பு போட்டு பார்த்தான், சீக்கா போட்டு பார்த்தான், தலைமுடி கொட்டுறது நிக்கலையா. உடனே நான் கேட்டேன், ஃபெவிகால் போட்டு பாத்தியான்னு. ஐயோ ஆண்டவா. சிரிப்பே வரல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார். அடுத்து சார், மயில ஏன் நாம எல்லாம் கொடை பிடிக்கிறோம்? நனையாம இருக்க இல்ல. கொடையை பிடிக்கலனா அது கீழே விழுந்துரும். நல்ல காமெடி பண்றல. இது ஒரு காமெடி. சிரிப்பு வரல. எங்களுக்கு சிரிப்பு வந்த சார். அடுத்து நானு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அவன் எது சொன்னாலும் கேட்டாகணும். அப்படி ஒரு குணம் படைச்சவன். என்ன பார்த்த அவன் வாங்க வாங்கன்னு ஆசையா உள்ள கூட்டுன்னு போனான். உள்ள போனவன் நேரா சமையல் அறைக்கு போய் புட்டும் ஒரு டீஸ்பூனும் கொண்டு வந்து நேரா வச்சு இத சாப்பிடுங்கன்னு சொன்னான். நானும் ஆசையா அந்த புட்டை சாப்பிட்டேன். திடீர்னு பலாதிய கண்டத்துல அடிச்சுடு. ஏன்னு கேளு. ஏன்
புட்டு சாப்பிட சொன்னா நான் ஸ்பூனால சாப்பிட்டேனா அதனால தான் நல்ல காமெடி பண்றல பாத்து 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 சிரிப்பா அடிச்சிங்க சார். மக்கு மாதிரி உளறிய நீ சார். ஏத்து 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 இல்ல சார். பாத்து பாத்து ஏத்து ஏத்து இப்படிதான். சிரிச்சுக்கிட்டே விழுந்துட்டேன் சார். ஐயோ சரிங்க, பாத்தியா போய் thanks உளறிய சார். அடிப்பல்ல மக்கு. சார். பாத்து பாத்து திருப்பி ஊந்துறாத குப்பம்மா. இது பேருதான் விழுந்து விழுந்து சிரிக்கிட்டா. பாத்து 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 போதும் போதும் சார், போதும் சார். எனக்கு சிரிச்சு சிரிச்சு பாத்ரூமே வருது சார். போ 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 இங்க சரி, போயிட கூடாது. நான் போயிட்டு வந்துடுறேன் சார். இல்லைங்க சார். உங்களுக்கு ஒண்ணும் வரலையா சார்? எனக்கு கோபம் தான் வருது. சிரிக்க வைங்கன்னா அழ வைக்கிறீங்களா ஐயா? இப்ப சிரிக்க வைக்கிறேன். மோளம் அடிச்சா சத்தம் வரும், குப்பையாலனா சுத்தமாகும், கத்தியால குத்துனா ரத்தம் வரும். யோ யோ மொடையா மொடையா மூஞ்ச பாரு, நொல்லக்கண்ண மாதிரி. ஏதாவது நீ பேசுறதுல சிரிப்பு வந்ததாயா? தொப்பிக்கும் உன் மூஞ்சிக்கும் ஒரு கண்ணுல கருப்பு கண்ணாடி, ஒரு கண்ணுல வெள்ளை கண்ணாடி. எந்த கிறுக்கனாவது இப்படி இருப்பானாயா? மீசைய பாரு, ஹிட்லர் மீசை, சிரிக்கிறான் பாரு மடையன். ஏன்னு எப்படி வேணும்னாலும் பேசுறான் பாரு. அவன் திருடன்யா, புரிஞ்சுக்க. என்னை விட்டுடுங்கய்யா, உங்க இஷ்டத்துக்கு வளர்றீங்க. வளரல சார், காமெடி பண்ண. மேடையில வாங்குற போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து விழுது. இவரு என்னத்துக்கு இப்படி உட்காந்துருக்காரு? ஒத்தக்கத்தை வாங்கியிருப்பாரோ? மொக்க தலைவரே, என்ன மங்கி மாதிரியா உட்காந்துருக்கீங்க? ஆசிரியர் சிரிக்க வச்சிட்டீங்களா? நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். அவரு வேணும்னு உட்காந்துன்னு இருக்காரு. இதுக்கு மேல நான் என்ன செய்யறது? எவன் சிரிச்சுக்குதான் இவன் சிரிக்கிறதுக்கு. இது வேலைக்காக என்ன விடுங்க. உட்காருங்க சார், உட்காருங்க சார். எங்க தலைவர்கிட்ட காமெடி நிறைய இருக்கு சார். மொக்க தலைவரே, உங்கள்கிட்ட நிறைய காமெடி இருக்குல்ல, அதுல சார் சிரிக்கிற மாதிரி ஒரு பளிச்சுன்னு ஒண்ணு காமெடி எடுத்து விடுங்க சார். இப்ப எதை எடுத்து விட போறானோ? ஏன் அங்க பாத்துட்டே இருக்கீங்க? அவர் சிரிக்கிற மாதிரி ஒரு நல்ல மொக்கைய போடுங்க தலைவரே. மறுபடியுமா? பள்ளிக்கூடத்துல பசங்களை அடிக்கிற மாதிரி இங்க என்ன அடிக்கிறாரு? அடிக்கிறதுக்கு வச்சுரு. மழைக்கும் வெயிலுக்கும் ஏன் நம்ம தலையில தொப்பிய போடுறோம்? தலைய பாதுகாக்க இல்ல. இதால அடிச்சிட போறான், பாத்துக்கோ. தலையில தொப்பிய போடலன்னா அது கீழே விழுந்துரும். என்ன ஐயா, அவரு மொக்க காமெடி பண்ணதுக்கு என்ன அடிக்கிறீங்க? அந்த ஆளு மொக்க காமெடி பண்ணானே, உண்மையிலே அதுல உனக்கு சிரிப்பு வந்ததா? சிரிக்கலன்னா மொக்கைய சம்பளம் கொடுக்க மாட்டானே. அங்க என்ன பாக்குற? சிரிப்பு வந்ததா? ஏய், சிரிப்பு வந்தான்னு கேக்குறல்ல, அப்புறம் எது சிரிச்ச? வாய விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும்னு எங்க ஆயா சொல்லுச்சு சார். ஆயா சொன்னாங்க, கோயா சொன்னாங்கன்னு நேரம் வீணா போச்சு. உட்காருங்க சார், உட்காருங்க விடுவா சார். என்ன? இன்னொரு விடுவா. காசு கொடுங்க சார், உட்காருங்க சார். மொக்க தலைவரே, ஒரு மொக்கையை போடுங்க தலைவரே. மறுபடியுமா? சரி சரி, குப்பமா நீ போய் உள்ள போய் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு வா. ஆம்லெட் போடவா? பரீட்சையில மார்க் போடுறதுக்கு போய் முட்டை எடுத்துட்டு வா. சரிங்க தலைவரே. தலைவரே,
கோழி முட்டையா, வாத்து முட்டையா, இல்ல குதிரை முட்டையா? எது பெருசா இருக்குதோ அத போய் எட்டுனா போ. ஆ, ஆ, நில்லு. ஆ. அதுக்காக முட்டை கோச கொண்டு வந்துடாத. ஆ. இப்ப எதுக்கு என் முட்டை? அந்த முட்டையை வச்சுன்னு என்ன பண்ண போற? இந்தாங்க தலைவரே. இந்த முட்டைய நீங்க உடைக்காம மடிக்கணும். முடியுமா? முட்டைய உடைக்காம மடிக்கணுமா? அது எப்படி முடியும்? அது என்ன துணியா பேப்பரா மடிக்கிறதுக்கு? என்னால மடிக்க முடியும். என் கைய பாருங்க, முட்டைய பாருங்க. எங்க மடிச்சு காட்டு. இந்த முட்டைய மொக்கைய 15 நாள்ல மடிக்க போறான். பாருங்க. அன்பான உறவுகளே, இந்த நகைச்சுவை தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பரிமாறுங்கள். ஓகே என்றால் இதை தொடரலாம், வேண்டாம் என்றால் வேறு பகுதிக்கு செல்லலாம்.